இப்போ நம்ம சேல்ஸ் கோச்சிங் என்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம கேட்க போறது ரொம்ப அவங்க கிட்ட பேசும்போது தனியா தனிப்பட்டு தெரியாம அவங்க கூட பேசும்போது கேஷுவலா ஒரு இன்ட்ராக்ஷன்ல பேசுற மாதிரி அவங்க கூட ஒரு ஒரு அவங்கள புரிஞ்சுட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டோன்லையும் அதை அனுபவிச்சு கேட்கற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கேள்வி எல்லாமே இந்த பிரசன்டேஷன் பார்த்துட்டு இந்த சேல்ஸ் இருக்கிறோம். பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு. அந்த இடத்துல பேசும்போது கேட்கக்கூடாத விஷயம் இன்னொன்று சொல்றாங்க. இந்த பிரசன்டேஷன் பார்த்துட்டு இது பார்த்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி யாரும் இப்போ கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடலாம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கேட்க போறதா நம்ம ஒரு 1-to-1 கேட்கலாம், இல்லை ஒரு டீம் மீட்டிங் இருக்குதுன்னா அந்த டீம் மீட்டிங்ல கேட்கலாம். எங்க எந்தெந்த சூழலுக்கு நம்ம கேட்க முடியும், ஒரு காலில் பேசணும்னா காலில் கேட்கலாம். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி கேட்கலான்றதை நம்ம பிளான் பண்ணலாம். முத 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 விஷயம் பார்க்க வேண்டியது இது எல்லாமே நம்ம அனுபவிச்சு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ்ல. இந்த பிரசன்டேஷன் பார்த்துட்டு அந்த விஷயத்தை அவங்க கேள்விகளை ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட முதலா கேட்கணும். இப்போ நீங்க பார்த்த இந்த பிரசன்டேஷன்ல இதுல இருக்க பெஸ்ட் விஷயங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் பேப்பர் பார்த்துட்டோ இல்ல எங்க மொபைல் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கேட்காம அவங்க கிட்ட உட்காந்து நேரா டைரக்டா அது உள்ள இருந்து ஒரு ஆத்மார்த்தமா கேட்கற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த பிரசன்டேஷனுக்கு 10க்கு ஒரு மார்க் கொடுக்கலாம், எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். 10 அப்படின்றது ரொம்ப பெஸ்ட், 0 அப்படின்னா பிடிக்காம இருக்குது. ஓகே, இப்போ எல்லாரும் மார்க் கொடுப்பாங்க இல்லையா, 5, 6, 7 ஏதாவது மார்க் இருக்கும். மார்க் கொடுத்த உடனே அந்த அந்த கேப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். மார்க்ஸ் கேட்டுட்டு அவங்க கொடுத்த மார்க்ஸ்க்கு அப்புறமா 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அந்த கேப் என்ன நினைக்கிறீங்க, இதுல என்ன என்ன விஷயம் நடந்துச்சுன்னா 10 கொடுக்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கேப் ஃபில் பண்றதுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. எழுதிட்டு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணலாமா யாராவது? கேள்வியில் கேட்கறது ரொம்ப, படிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை ப்ராக்டிஸ் பண்றது சேலஞ்சா இருக்கலாம். நம்ம எங்களுக்கு தெரியும். சரி, இப்ப யாரெல்லாம் எழுதிருக்கோம் ஒண்ணு சொல்லலாமா, நம்ம எப்படி கேட்போம் அந்த கேள்வியில? இப்ப பார்த்த இந்த பிரசன்டேஷன்ல எதை பெஸ்ட் விஷயமா பாக்குறீங்க? ஓகே, இந்த பிரசன்டேஷன்ல யாராவது ஒருத்தவங்க குமாருக்கு ஆப்போசிட்டா இருக்கலாமா, ப்ராஸ்பெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணலாமா, இன்னும் நல்லா இருக்கும் இன்ட்ராக்டிவா. ஓகே, பால்கன் ரெடி, ரைட். குமார் நீங்க இருங்க, உங்களுக்கு பதில் நீங்க கேட்க கேள்விக்கு பால்கன் பதில் சொல்லலாம். பால்கன் சார், இப்ப இந்த பிரசன்டேஷன் கொடுத்ததுல எதை பெஸ்டா, எந்த விஷயம் பெஸ்டா நீங்க நினைக்கிறீங்க? சார் இப்போ நீங்க பிரசன்டேஷன் கொடுத்துருந்தீங்க, எவ்வளவு சம்பாதிக்கலாம் அது இதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு அதை தாண்டி இந்த ப்ராடக்ட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயம் பிடிச்சிருக்கு சார். இப்ப கொடுத்த பிரசன்டேஷன்ல 10க்குள் எத்தனை மார்க் நீங்க கொடுக்குறீங்க சார்? 10க்கு 7 சார். அந்த 7 மிச்சம் 3 இருக்கு, என்ன கேப் உங்களுக்கு? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே குட். வேற ஏதாவது ஆட் பண்ணுமா, என்ன விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் குமார், என்ன விஷயம் மாத்தி கேட்கலாம், பேசினபடி ஏதாவது மிஸ் ஆச்சு அந்த மாதிரி எதுவும் யாருக்கா சொந்தமா? அந்த கேப்னு வராம அவுட்டா 10 வாங்கணும்னா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படி? ஓகே, அந்த 10ல கவர் பண்றதுக்கு 7 மார்க் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுல வந்து நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எது விட்டுட்டேனா, எதுவும் நான் வந்து தவறு பண்ணிருக்கேனா அந்த இடத்துலங்கிறது கேட்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க புதுசா எதாவது ஆட் பண்ணாதீங்க. இல்ல, இது ஆக்சுவலா கிரியேட் பண்ணிட்டு ஒரு சயின்டிபிக் ஃபார்முலா மாதிரி கிரியேட் இருக்கு. நீங்க வேற எதுவும் புதுசா ஆட் பண்ணாதீங்க. அது என்ன இருக்கோ அதை மட்டும் கேட்கறதுக்கு பிளான் பண்ணலாம். இது ஒன்ஸ் கிளியர் ஆயிட்டு இதெல்லாமே புது விளையாடுறோம் அப்படின்னா நீங்க எங்க புதுசு புதுசா ஆட் பண்ணி பிளான் பண்ணுங்க. அது நம்ம கேட்டது 7 மார்க் கொடுக்குறாங்கன்னா மிச்சம் இதுல எந்த விஷயம் இருந்துச்சுன்னா இதுக்கு 10க்கு 10 கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். நான் என்ன பர்சனல் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், என்னோட தப்பு என்ன, அதெல்லாம் கேட்க கூடாது. கிளியர்? நல்லா இருந்திருக்கும். ஓகே, கார்த்திக் சொல்லிருக்காங்க ரொம்ப கேஷுவலா கேட்டு நல்லா இருக்கும். குமார் நோட் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல அதை ஃபீல்ட் லைன் கேட்கும்போது சரி பண்ணிக்கலாம். ஓகே அதுதான் தெரியுது. ஓகே, தமிழரசன் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் நீங்க சொன்னதுதாங்க சார். இப்போ 7 மார்க் தராங்க அப்படின்னா மீதி 3 ஃபில்ஃபில் பண்றதுக்கு இன்னும் எதெல்லாம் கொடுத்துருந்தா நீங்க எதை பெஸ்டா ஃபீல் பண்றீங்க, இன்னும் எதெல்லாம் கொடுத்தா அந்த 10க்கு 10 எடுக்கலாம், இன்னும் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி தான் நீங்க பெஸ்டா நினைச்சிருப்பீங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டா இதெல்லாம் சேர்த்துருக்கலாம், இப்படி எல்லாம் இருந்திருந்தா அந்த மீட்டிங் நல்லா இருந்திருக்கும், இது எப்படி எல்லாம் பண்றது நல்லா இருக்கும், அவங்க ஒரு ஃபீட்பேக் அதை கேட்கணும் சார். அந்த 3க்கு என்ன எதெல்லாம் பெஸ்டா நம்ம பண்ணிருந்தா அது அவங்க எதெல்லாம்ன்றதான் சொல்றீங்க, எதெல்லாம்ன்றதே நீங்க ஒரு நிமிஷம் சொல்றீங்க. எவன் எப்போதும் ஒரு வார்த்தை உண்டு, நம்ம குறைய பேசினா அவங்க நிறைய பேசுவாங்க அப்படின்னு. நம்ம கேள்வி கேட்டு சின்னதா கேட்டு விட்டுறணும். நீங்க அந்த விஷயத்துல திரும்ப 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 அதுலயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது பறந்து போயிடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் அதுதான். நம்ம பேசுற வார்த்தைகள் அதை அச்சீவ் பண்ணலாம அந்த வார்த்தைகள் மட்டுமே பேசி பார்ப்போம், அது அப்படியே பேசி பழகும். ஸோ ஒன்ஸ் ப்ராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து விளையாடலாம். சார் இது வந்து நம்ம மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கா வந்துட்டு முதல்ல நீங்க மீட்டிங்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கு வந்து எப்படி கன்வே ஆகும்னா நீங்க
எனக்கு வந்து இவ்வளவு புரிஞ்சிச்சு, நான் அதுக்கப்புறம் ரேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 10க்கு வந்து எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரைட். இது நடராஜனுடைய கேஸ்ல எப்படி சொல்றாங்க, உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். இங்க நம்ம பாக்குற ஃபார்ம்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இங்க எம்எம்ஜில பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்ம்லா. இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி க்ளோசிங் நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க இதுல முன்னாடி இதை ஆட் பண்ணலாம், பின்னாடி இதை ஆட் பண்ணலாம், எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் நடந்துச்சுன்னா சந்தோஷம். சரி, அது க்ளோசிங் கிடைக்கிற மாதிரி பண்ணா ஆல்ரெடி இங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த சயின்டிபிக்கா அவங்க முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டா அவங்க மைண்ட் எப்படி சிந்திக்கும், அடுத்தது என்ன கேள்வி கேட்கும்போது அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது நம்மளுடைய ஓட் லிஸ்ட்ல புதுசாக ஆட் பண்ண வேண்டாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரிசல்ட் தான் ஆச்சுன்னா எம்எம்ஜி கேட்க வேண்டாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஏதாவது விடுபட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இது எந்த இடத்துல ஆட் பண்ணலாம்னு சொல்றீங்க? அதான் அந்த இப்போ ஒரு 10க்கு 7 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி 3 பாயிண்ட்ல வந்து அந்த 3 பாயிண்ட்ல அந்த இதுல நீங்க அந்த 3 பாயிண்ட் இதை எதிர்பார்த்ததை விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே ஃபைன். இப்ப பார்த்த பிரசன்டேஷன்ல பெஸ்டான விஷயம் நீங்க எது சொல்லுவீங்க அப்படின்னு கேட்போம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாத்தீங்களா பிரசன்டேஷன்ல இப்போ 10க்கு எவ்வளவு மார்க் இதுக்கு கொடுப்பீங்க, அப்ப அவங்க கம்மியா சொல்லும்போது சரி ஓகே இப்ப உங்களுக்கு இது வந்து ஃபுல்லா 10க்கு 10 கொடுக்கணும்னா எந்த விஷயம் கொடுத்தா நீங்க இதுக்கு 10க்கு 10 கொடுப்பீங்க அந்த மாதிரி கேட்கணுங்க சார். ஓகே, அந்த மாதிரி கேட்கலாம். டன் கொஸ்டின்ஸ் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மிட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது வேற, இப்போ பேசணும் எல்லாருமே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பேசுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம கரெக்டாக பேசணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். நான் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், திரும்ப ஒரு தடவை நோட் பண்ணிக்கலாம். இந்த கேள்விகள் அந்த வார்த்தைகள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாறாம அதே யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் ஆட் பண்ற மாதிரி தெரியுது. ஸ்டார்டிங் பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இதில் உள்ள பெஸ்ட் விஷயம் என்ன நினைக்கிறீங்க, நீங்க பார்த்ததுல பெஸ்ட் விஷயம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க பேசுவாங்க, அவங்க பேச பேச ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டா அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி. சரி, ஓகே ஓகே ரைட். அடுத்தது இதுக்கு 10க்கு ஒரு மார்க் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி. அவங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க மார்க் சொல்றாங்க. ஒரு 5 மார்க் 6 மார்க் தான் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இதுல எந்த விஷயம் இருந்திருந்தா 10க்கு 10 கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டுட்டு இது அழகா ரொம்ப இன்ட்ராக்டிவா நம்ம கேட்டு பண்ணலாம். இதுல இடையில ஏன் நம்ம வேற எந்த கொஸ்டின்ஸ் இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி டவுட் கேட்கறதா இருக்கட்டும், மற்ற விஷயம் எப்படி ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் கேட்கறது ஏன் கேட்க வேண்டாம் அப்படின்னா நம்ம பாக்குற அந்த ப்ராசஸோட அந்த சயின்டிபிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் இல்லையா, அந்த சயின்டிபிக் ப்ராசஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணுவோம். அதனால மற்ற எந்த விஷயம் கேட்கறது மைண்ட் டைவர்ட் ஆகும். நம்ம பெஸ்ட் ஏன் கேட்கறோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லலாமா? ஏன் இதுல பார்த்த பெஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்கறீங்க யாரோ சொல்லலாம். பார்த்த பிரசன்டேஷன்ல பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் ரிமைண்டர் கொடுக்கணும். அந்த மாதிரி ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு இதுல இருக்கிற பெஸ்டான விஷயம் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மைனஸ் எல்லாம் மறந்துடுவாங்க, என்ன பிளஸ் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் கேட்கும்போது அந்த பிளஸுக்கு மார்க், மைனஸ் வந்து அதுக்கப்புறம் கேப் வந்து நம்ம கேட்கும்போது அதை கரெக்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால பிளஸ் மட்டும் ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, சோ ஏன் ஜெனரலா கேட்காம பிளஸ் மட்டும் கேட்கறோம், புரியுதா? பெஸ்ட் மட்டும் கேட்கறோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. கேட்டோம் டவுட் இருக்கு அது இருக்குன்னு உடனே அவங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் விஷயம் இருக்கு அது மட்டும் தான் ஞாபகம். நம்ம ஏன் பெஸ்ட் கேட்கறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல அவங்க மைண்ட்ல பெஸ்ட் என்னென்ன ஓடுதோ அது மட்டும் தான் ஞாபகம். அவங்களுக்கு வேற எதுவுமே ஓடாது, பெஸ்ட் பத்தி மட்டும் தான் சொல்லி ஆகும். அதுக்கப்புறம் மார்க் கேட்கும்போது அந்த பெஸ்ட்ல அவங்க பார்த்த விஷயம் தான் மார்க் சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் இந்த சயின்டிபிக் ப்ராசஸ் சொல்றது புரியுதா? அவங்க கிட்ட உண்மை என்ன இருக்கு, அவங்க கிட்ட என்ன பாசிட்டிவ் பார்த்தாங்க அதை மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதை வச்சு அவங்கள சேல்ஸ் பண்றதுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால இந்த கேள்விகளுக்கு உண்டான மீனிங் புரிஞ்சுக்கும். ஸோ பெஸ்ட் என்ன, அதுக்கு மார்க்ஸ் என்ன கேப் அது கேட்கும். அடுத்த கேள்வி டக்குன்னு எடுத்து ஆரம்பிக்கலாம். உங்க டைமுக்கு என்ன வேல்யூ நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். டைமுக்கா என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை உங்க 1 மணி நேரத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ 1 மணி நேரத்தோட வேல்யூ என்னன்னு கேட்டதும் எல்லாரும் மைண்ட்ல என்ன ஓடிச்சு? யாருக்காவது தோணுச்சா இது சம்மந்தம் நம்ம 1 மணி நேரத்தோட வேல்யூ கேட்கறாரு நம்ம யாருக்காவது தோணுச்சா? எல்லாரும் 1 மணி நேரம் என்ன வேல்யூ யோசிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? இதுவரையிலும் அவரு கேள்வியே பட்டிருப்பாரு. இந்த டைம் பத்தி எல்லாம் யாருமே கேட்டு போறது இல்லை. நானும் அது மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புதுசா ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது என்னடா அது டைம் அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டு என்னப்பா அது டைம் அப்படின்னு அவரு இன்வால்வ்மெண்ட்ல வந்து நம்மள கேட்பாரு. அதுக்கப்புறமா நம்ம உரையாடல கண்டினியூ பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இது ஏன் கேட்கறோம் அப்படின்னா டக்குனு நம்ம மைண்ட்ல அவங்க மைண்டை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. டக்குனு ஃப்ரீஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அவங்க மைண்ட்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரத்துக்கு என்ன வேல்யூ, நம்ம எவ்வளவு சம்பளம் ஆகுறோம் என்னன்னு தெரியல. அப்படி யாருக்கு தெரியல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். அப்படியே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, எத்தனை நாள் வேலைக்கு போறீங்க, ஓகே ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறீங்க எவ்வளோ, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வேல்யூ இவ்வளோ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே மெயிலேருந்து வாயடிச்சு போய் நிற்பாங்க. அடுத்த கேள்வி இதுதான் கேட்கும். அடுத்தது நம்ம பிடிச்சிட்டு வர்ற கேள்வி இந்த ஒரு கேள்வி தான் அவங்கள நம்ம கூட எடுத்துறதுக்கு கூட்டிட்டு வரும். ஸோ 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கேட்ட எப்படி இருக்கும். இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. இப்போ சொல்லுங்க எல்லாரும், இப்போ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று அவங்க நம்ம கூட வச்சு சேர்த்து அவங்களை கூட்டிட்டு போற மாதிரி கேள்வி நம்ம கேட்டே இருக்கோம். இதான் யாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போதைக்கு சொல்லலாம். சார் எம்எம்ஜி வரக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது இல்லை.
ஆனா இதுக்கு பின்னாடி இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சில ஃபர்ஸ்ட் சொன்ன 2 விஷயம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரி கேட்டு க்ளோசிங் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் தான் சார். ஓகே ஓகே. இப்போ கேள்விகள் ஏன் கேட்கிறோம் எது கேட்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதுல எதுவும் ஆட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது கம்ப்ளீட்டா நம்மளோட டிசிஷன் தான். அந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்க நம்ம கூட இருக்கணும், அவங்க மைண்டெல்லாம் நம்ம நோக்கி இருக்கணும். அதுதான் நம்மளோட முழு நோக்கம். அதனால தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல அவங்க பார்த்த உடனே டக்குனு போய் பெஸ்ட் மட்டும் கேட்கணும். பெஸ்ட் என்ன பிடிச்சின்னு கேட்கும்போது பெஸ்ட் மட்டும் தான் அவங்க சொல்ல முடியும். அங்கேயிருந்து அப்படியே அதுக்கு ரேட்டிங் கேட்கணும். அந்த பெஸ்ட் மைண்ட் வச்சு அவங்க ரேட்டிங் சொல்லுவாங்க. அதுலயுமே ஒரு ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் சரி பண்றதுக்கு என்ன மார்க் அப்படின்னு கேட்கணும். அந்த சரி பண்றதுக்கு இதுல என்ன இருந்தால் அதை பத்தி கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்ற மார்க்ஸ் வச்சுட்டு அந்த மார்க்ஸ் கம்மியாக கொடுத்துருக்க இடத்துல என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னா இவங்க எதுக்காக இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணாமல் போவாங்க, என்ன விஷயம் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, தயக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு விஷயத்தினால அவங்க இதுல விலகி போக வாய்ப்பு இருந்திருக்கோ அதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நம்ம ட்ராக்ல கொண்டு வரது கேட்போம். அப்படியே நம்ம மெயினா க்ளோசிங் ட்ராக்ல கொண்டு போவோம். சரி ஓகே, உங்க 1 மணி நேரத்தோட வேல்யூ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள. நம்ம எதுக்கு சொல்றோம், ஏன் அவங்க கிட்ட பேசுறோம் அப்படிலாம் இல்லை. அவங்க உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது உள்ள ஓடிட்டு இருக்கும். அந்த நம்பர் எடுத்துருவோம். ஓகேவா, 1 மணி நேரத்தோட வேல்யூ எடுத்துவோம். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி இதான் கேட்டதே கிடையாது, யாரும் யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃபிகர் தெரிஞ்சிடும். ஆனா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுதானா அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி வரணும். இதுதான் நம்ம பிடிச்சி எடுத்துட்டு வர கேள்வி. சரி ஓகே, இப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க, ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த 4 கேள்வி கேட்டுட்டு இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க வாயிலேருந்து ஒரு டைம் வரும். அவங்க இங்கே சேல்ஸ் கோச்சிங் நான் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்களா, அழகா அந்த இடத்துல எவ்வளவு நேரம் கொடுப்பேன்னு பதில் சொல்லுவாங்க. இல்ல இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கே மைண்டுக்குள்ள வருது. நம்ம சேல்ஸ் ரிலேட்டடா நம்ம எதுவுமே சொல்லல, அவங்களோட மைண்டை வந்து நம்மளோட கூடவே டிராவல் பண்ணி ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயாலேயே நம்ம அதை வர வச்சிருவோம் க்ளோசிங். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்கேயும் சேல்ஸ் க்ளோசிங் கேள்வி கேட்க போறது இல்லை. இது சேல்ஸ் க்ளோசிங் கேள்வி மாதிரி தெரியுது. எல்லாமே சும்மா அப்படியே ரேண்டமா உட்காந்து பேசுற மாதிரி ஜாலியாக கேட்டுட்டு அவரோடயே நம்ம உள்ள வந்துருவாங்க. சார் ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து 4 க்ளோசிங் நடந்திருக்கு 10லன்னு சொல்லியிருக்கேன்ல. அது வந்து எதனால நடந்துச்சுன்னா இது ஒரு காரணம் சார். இந்த மேஜிக் சேல்ஸ் க்ளோசிங் வந்து எம்எம்ஜி நடத்துனதுல நான் ஸ்டார்டிங்கே வந்து படிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த 4 வந்து அது ஒரு சிலது வந்து நான் கரெக்டாக பண்ணாமல் இருக்கலாம், இல்லைன்னா 10க்கு 10மே கூட க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து இங்கே படிக்க போய் தான் எனக்கு அந்த 4 கூட க்ளோஸ் ஆச்சு. இல்லைன்னா வந்து 1 க்ளோஸ் ஆகிறதே பெரிய மேட்டராக தான் சார் இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் சார். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஊடுருவி நம்ம வந்து அவங்கள வந்து பேச வைக்கிறது, அவங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுலாம் வந்து சான்ஸே கிடையாது சார். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். இது மேஜிக் சேல்ஸ் க்ளோசிங் அப்படிதான் சார் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். சூப்பர். ஸோ இந்த சேல்ஸ் க்ளோசிங், இந்த மேஜிக் சேல்ஸ் க்ளோசிங் நிறைய பேர் எம்எம்ஜியில் அட்டன் பண்ணாங்க. அதை பயன்படுத்தி அவங்க அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யாராவது எங்கெங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இன்னும் இதில் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இதை அடுத்தடுத்த இது கோர்ஸ்ல இருக்கும். இதை யாரும் இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட டைமிங் கேட்டுருவோம். டைமிங் கேட்டதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட டைமிங் எப்படி வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அவங்க ஃபைனலாக கலெக்ஷன் வச்ச மாதிரி ஆல்ரெடி நம்ம ரூட்டுக்கு வந்துருவாங்க. இந்த ரூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உட்கார வச்சு எழுதி முடிச்சுட்டு பேப்பர்ல சைன் போட்டு எவ்வளோ சார் அப்படின்னு சைன் போட்டு கடைசியில் போக வைக்கிறது எப்படி அப்படின்றத அந்த சேல்ஸ் க்ளோசிங் ப்ராசஸோட எண்டு. அக்பர் சொன்ன மாதிரி அது முடிஞ்சும் போது சேல்ஸ் க்ளோசிங் நடக்கும். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத இதோட கோர்ஸ்ல இருக்கும். அது யாருக்கெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்ததெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தது ஓகே, இதுக்கப்புறம் பார்க்கறது கண்டிப்பாக அந்த சேல்ஸ் க்ளோசிங் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது கோர்ஸா இருக்கு, வாங்கி படிக்கலாம். நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு டைமிங் பத்தாது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி இது வாங்கினவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் படிச்சு இந்த மாதிரிலாம் சேல்ஸ் க்ளோசிங் பண்ணிட்டு நானும் சேல்ஸ் க்ளோசிங் பண்ணணும், அந்த கேள்வியெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணுன்றாங்க. இது கோர்ஸா இருக்கும், வாங்கி படிக்கலாம். இது யூஸ்வலாக 2000 அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக இது 600 கொடுத்துருக்காங்க. அடுத்த 24 ஹவர்ஸ்ல யாராவது வாங்கணும் அப்படின்னா இது வாங்கி படிக்கலாம். இது சேல்ஸ் க்ளோசிங் அந்த மாதிரி கிடையாது. யாருக்கும் அதெல்லாம் வாங்கி படிக்கணும், எல்லாம் படிச்சுட்டு சேல்ஸ் க்ளோசிங் அக்பர் மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா கோச் கான்டாக்ட் பண்ணலாம். யாரும் நம்பர் கொடுத்தாங்களோ அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் வாங்கி படிச்சு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்க. அதான் சார், இப்போ இது நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க முதல்ல சொன்னீங்க. விஞ்ஞான பூர்வமா இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்தான்றது 100க்கு 100 அது உண்மைதான் சார். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கேட்டாக்கா கண்டிப்பா அவங்களுடைய மனநிலையே மாத்தி நம்ம வழிக்கு அவங்கள கொண்டுகின்னு வர்றது தான். இதுல பிசினஸ் பத்தியோ நீ சேரு நான் அதெல்லாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம் போலாம் வரலான்றத வெட்டி கதை பேசுறதே இல்லை. இதுல வந்து முக்கியமா என்ன அந்த மக்களை எப்படி இணைக்கிறது, அவங்களா கூட எப்படி நல்லுறவு ஏற்படுத்துறதுன்ற விஷயத்துக்கு தான் போதே தவிர அதுக்கப்புறமா நாம அவர் சேர்றாரு சேரல அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராகவே ஆயிடும். நாம இந்த கலந்துரையாடல் அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பேசுற மாதிரி லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் கூட்டு போறோம் அப்படின்னா
இதுல நம்ம கேட்க போற கேள்விகள் சரியா போகல அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த இடத்துலயும் நம்ம அவங்க கிட்ட சேல்ஸ் க்ளோசிங் பண்ணதாவே தெரியாது. திரும்ப நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், திரும்ப அவங்க ட்ராவல் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த ஹெசிடேஷன் தயக்கமும் இருக்காது, நம்ம கூட பழையபடி பேசுவாங்க. ஸோ அதனாலதான் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் டேக்கே ஷேர் பண்ணலாம். சேகர் சொல்லுங்க, அடுத்தது செந்தில்குமார். சார், நான் இந்த செஷனுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் கோர்ஸ்னு எப்படி கேட்கணும், அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்கணுமாங்கிறது எனக்கு டவுட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு தான் ஒரு இது இருந்துச்சே தவிர இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் என்ன கேட்டாவே நான் சேல்ஸ் க்ளோசிங் ஆயிருவேன் சார், தாராளமா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். சரி, சுப சேகர். செந்தில்குமார் சொல்லுங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இப்போ ஈஸியா பேசி நம்ம பிளானே கொடுக்காம இப்போ வராங்க. ஸோ இந்த க்ளோசிங் போகும்போது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நம்ம மேல அக்கறை வச்சிருக்காங்க, இவங்க ஏதோ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ண வந்திருக்காங்க, இவங்களை நம்பி போலான்ற ஃபர்ஸ்ட் அந்த விதை வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதாவது அந்த ஷார்ட் ரொம்ப வந்துட்டு அந்த ரவுண்ட் அடிக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பெஸ்டா என்ன பாக்குறீங்க. அப்ப என்னன்னா ஏற்கனவே வாங்கின அடி எல்லாம் இங்க வரும். அதெல்லாம் பார்த்துட்டு போக இவங்க அதெல்லாம் ஏற்கனவே அடி வாங்கிட்டு இவன் இருந்து போயிடக்கூடாது, இவன் எங்கேயும் மாட்டிருக்கூடாது, ரொம்ப கவனமா உட்காந்துருப்பாங்க. எது பெஸ்டா பாக்குறீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட பெஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம அதுல வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது மார்க் எவ்வளவு தருவீங்கன்னா மார்க் கொடுக்கறதுல மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அந்த இடத்துல தெரியாம கொடுத்துட்டா கூட அடுத்த வாட்டி வந்துட்டு ஐயோ இவங்க கேட்கறாங்களே, இல்ல சார், அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஏதாச்சும் சொல்லி அதுக்கு 10 மார்க் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைம் என்னன்னு கேட்கும்போது இது என்ன புதுசா இருக்கு டைமா, அப்புறம் அந்த ஒரு கேல்குலேஷன் இவ்வளவுதான், அடா நான் இவ்வளவு வருஷமா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன்னா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி வரும். அப்ப அதுக்கு ஒரு கேல்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கேல்குலேஷன். அதுக்கப்புறம் சரி உங்க வாரத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னாக்கா பரவாயில்ல வாரத்துக்கு எவ்வளவு தானே கேட்கறாரு, அப்ப கனெக்ட் ஆகி பயணிக்கலான்றது எண்ணம் வந்துடும். சோ அந்த ஈஸியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃப் டைம் பயணிப்பாங்க. சூப்பர் ரொம்ப கரெக்ட். இதை கரெக்டா அதை கேட்கணும், அவ்வளவுதான். அந்த கேள்வி எல்லாம் கரெக்டா கேட்டு அவங்க புரிய வச்சு கொண்டு போகும்போது அது நடக்கும். இதுக்கு அடுத்தடுத்த வர கேள்விகள் எல்லாம் அதான் பார்ப்போம். அவங்க எவ்வளவு அவங்களுக்கு வேணும், அவங்க எவ்வளவு சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க, அது முதல் கூட அதுல எடுத்து வந்து அவங்களுக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கும். விக்னேஷ் சொல்லுங்க. படிக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார், ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்போ அந்த ரேட்டிங் வந்து 10க்கு சொல்றாங்க சார். இப்போ அந்த கேப்ல வந்து குறைகள் சொல்றாங்க, அந்த குறைகளை நம்ம வந்து மேட்ச் பண்ற மாதிரி எண்டில் பேசிடுவோமா இல்ல எப்ப பேசுவோம் சார் அந்த இது? நீங்க அதை பத்தி பேசலாம் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. நம்ம பாக்குற ப்ராசஸ் தான். இப்ப பாத்துட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க பேசிட்டு இருக்கும் போது அடுத்த கேள்வி போகும்போது உங்க கூட ட்ராப் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த ரோபோக்கெல்லாம் கீ கொடுப்போம் இல்லையா, கீ கொடுத்தா கை தூக்கி அப்படின்னா கை தூக்குது, கையா இருக்குன்னா கையா இருக்கும், அந்த மாதிரி கூட ட்ராப் ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்விக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கறோம். அவங்க உள்ள என்ன ஓடுது, என்ன பிளாக் இருக்கு அப்படின்னு. அதை பத்தி அவங்க திரும்ப பேசவும் மாட்டாங்க. நம்ம கொண்டு போற ட்ராவல் அந்த மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி நீங்க படிக்கும்போது என்ன உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். அக்பர் சொல்லுங்க. சார், எம்எம்ஜி எப்பவுமே வந்து நெட்வொர்க் மட்டும் கவலைப்படுறது இல்லை சார். நெட்வொர்க்கிங் புதுசாக வர மக்களையும் சேர்ந்து தான் ஃபுல்லாக வந்து கவலைப்பட்டு அவங்க வந்து ஒரு நல்ல நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்க எல்லா கோச்சிங் எல்லாமே வந்து நம்ம எம்எம்ஜியில் இருக்க தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒருவேளை அறியாமையில் இருந்தால் கூட அவங்களை புரிய வைக்கிறோம், அவங்க டைமுக்கான வேல்யூ கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க கிட்ட வந்து வாதியார்ல இருந்து அவங்க அப்பா அம்மால இருந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எம்எம்ஜி மூலியமா நம்ம வந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது அது உண்மையான மேஜிக்கான வார்த்தை. அது வந்து அனுபவப்பட்டதான் சார், அதை பத்தி தெரியும். நான் அனுபவப்பட்டிருக்கேன். டேக்அவேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல சார். ஏன்னா வந்து ஒரு அற்புதமான விஷயம் சார் இது எல்லாரும் பயன்படுத்தி இதன் மூலியமா க்ளோசிங்ன்றது தான் நம்மளுக்கு பணம் கொடுக்க போகுது. ஆக்சுவலா இன்விடேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எல்லா ஸ்டெப்பும் இது கடைசியா பாத்தீங்கன்னா க்ளோசிங் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கொடுக்க போகுது. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை ஒளி ஏற்ற போகுது. ஸோ க்ளோசிங்கிற விஷயம் எல்லாருமே படிச்சு அதிலும் இந்த ஒரு ஷார்ட்கட்டான ஒரு மெத்தட் மேஜிக் சேல்ஸ் க்ளோசிங்கை படிக்கணும் அப்படின்றது நான் இன்னையோட டேக்அவே நான் எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இது 1 by 1 சொல்லும்போது கண்டிப்பா மேஜிக் கண்டிப்பா நான் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்பர் சார் சொன்ன மாதிரி கடைசியா பணம் பண்றதா நம்மளோட நோக்கம். அதை தாண்டி ஆப்போசிட்ல கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கறது அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சூப்பர் ஜெதீஷ். இது உண்மையிலே அதுதான், இது யூஸ் பண்ணி எல்லாரும் இதை இன்கம் பண்ணணும், அதுதான் எம்ஜியோட ஆசையும் கூட. இதுக்கெல்லாம் நிறைய ஃபீஸ் அந்த மாதிரி முடி இருந்துச்சு. இது எல்லாரும் இப்ப டிசைனாக டிஸ்கஷன் நடந்தபோது 50 கோர்ஸ் கிட்டத்தட்ட எம்ஜி ரெடியா இருக்கும். எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் லிஸ்ட்ல வரும் போய் சீக்கிரம். யாராருக்கு எந்தெந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் படிக்கலாம், எவ்வளவு ஃபீஸ் படிக்கலாம், அஃபோர்டபுளா உள்ள பர்சனல் கோச்சிங் எடுத்து படிக்கிறது, தனியார் படிக்கிறது, எதனால ஓகே எல்லாரும் படிக்கணும், இதை வந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே கலைசீனி சொல்லுங்க. இது மேஜிக் க்ளோசிங்கை தாண்டி நம்ம மிராக்கிளே நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது. இப்போ நம்ம எங்கேயுமே நம்ம அட்வைஸோ அவங்கள வந்துதான் ஆகணும்ன்ற புஷ் பண்ற மாதிரி எந்த கொஸ்டின்ஸுமே நம்ம இங்க வைக்காதால அவங்க கண்டிப்பா 95% வந்துருவாங்க. அந்த 5% கூட கண்டிப்பா நம்மளோட அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணா எடுக்காம போறதோ கட் பண்ணாம அந்த மாதிரி போக மாட்டாங்க, நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் நெகட்டிவா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கும்போது சூப்பர். ஸோ அது மிராக்கிள் நடக்குமா இல்லையா அப்படின்றத எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்து சொல்லலாம், கோச்சஸ் ஆடியோ கொடுக்கலாம். க்ளோசிங்காக நாங்க என்ன எப்படி கேள்வி கேட்கணும்ன்றதுதான் இப்ப நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்குறீங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நான் விழிப்புணர்வா ஏற்படுறதை விட
அதை என்கிட்ட உட்காந்து அந்த பிரசன்டேஷனை பார்க்குறவருக்கு இந்த பிஸ்னஸ் பத்தியே இல்லாம அவரை ஒரு விழிப்புணர்ச்சியா ஓகே பண்ணி அவரை ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸை அவர் மனசுல உருவாக்கி அவரை ஒரு மனிதனாக்கா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நாம இதெல்லாம் இவ்வளவு தெரியாம இருந்திருக்கிறோமே இவ்வளவு நாளுன்ற மாதிரி ஃபீலிங்கா அவங்களுக்கு வரும். அப்படி பார்த்தாக்கா ஒவ்வொருத்தரையும் அந்த ப்ராஸ்பெக்ட் பண்ண சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் அருமையான விழிப்புணர்வு தான் நாம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சரி எனக்கு தோணுது. சூப்பர் சூப்பர். இல்ல அதுதான் நம்ம நோக்கமும் கூட. நம்ம போய் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி தான் நிறைய ப்ரெஷர் பண்ணாம அவங்களும் நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட கடைசி ட்ராப் பண்ணணும், அதை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ சொல்லும்போது ஒரு சில பேர் நீ அப்படி கேட்க வேண்டியதானே, இந்த கேள்வி ஆட் பண்ணி சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம ஏன் ஆட் பண்ணல, அதெல்லாம் ஏன் பண்ண வேண்டாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்ப நம்ம பேசின அந்த ஒரு விஷயம் இருக்காது, அந்த டைலூஷன் ஆயிடும். சொல்ற மாதிரி நம்ம கூட ஒரு டிராவல் வந்துட்டு இருப்பாங்க, அந்த கேள்வி கேட்கும் வேற எங்கேயா போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் கேட்காம நம்ம கூட டிராவல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சூப்பர் பையா, நம்ம கரெக்டா சொல்லிருந்தீங்க. யூடியூப்ல டவுட் கேட்டிருந்தாங்க, மேஜிக் சேல்ஸ் க்ளோசிங் கோகுல் குமார் அப்படின்றவங்க, ஐ திங்க் ஹவு டு ப்ரமோட் ஆர் சஜஸ்ட் எ ப்ராடக்ட், யுவர் எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் எப்படி ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு ரோட் சைட் ப்ராஸ்பெக்ட் இருக்கு, ஒன் வீக் பேக்கேஜ் அது தனித்தனியா இருக்கு, அதுல நீங்க அதை பார்த்து படிக்கலாம். ரெண்டாவது, ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற கேள்வியே தப்புன்னு மாசம் சொல்லுவாங்க. ப்ரமோட் பண்றது தாண்டி யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளே கேட்கணும். அஸ் நெட்வொர்க்கரா அது நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கலாம். கேட்டு நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணுவோம். எம்எம்ஜிஎன்ஸ் இங்க அப்படிதான் படிச்சுட்டு இருப்போம். அவங்க புதுசு எம்எம்ஜிக்கு புதுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ உங்களுக்கு லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்க நம்பர் கனெக்ட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு அதுல டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1-to-1 ஃப்ரீ 1-to-1 ஆல்சோ இருக்கு, அதுல புக் பண்ணி பேசுறதுனால பேசலாம். கோச்சஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க யாருக்காவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து சேல்ஸ் க்ளோசிங் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் அதை படிக்கணும். அக்பர் சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ணணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யாராவது இது வாங்கி படிக்கணுமோ படிக்கலாம். 600 rupees யாராவது கோச்சஸ் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட கேட்டு இது வாங்கி படிப்போம். சொல்லுங்க. அது ரேட் தான் ஏறுமா கோச், இல்லை எப்படி இருக்கு கோச்? இல்ல அது தெரியல, அது எம்எம்ஜி ரூல்ஸ் வேணும். 24 hours வரைக்கும் இது இருக்கு, அதுக்கப்புறம் ஏறுமானது டீட்டெயில் வரும். ஜிபே நம்பர் நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, எங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை நாங்க பண்ணணும், வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்காங்க. சரி சொல்லுங்க அக்பர், ஷேர் பண்ணுவா. எம்எம்ஜில ரேட்டுக்கு அதுக்கு மதிப்பு இல்லைங்க, ரேட்டே கிடையாது. இதுக்கு வந்து கோடிக்கணக்கில் கூட மதிப்பு கொடுக்கலாம். ரேட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது. இங்க வந்து மனுஷன் உறவு, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த நெட்வொர்க்குன்ற ஒரு உயரிய ஒரு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எம்எம்ஜி. இங்க ரேட்டுன்னு ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு வந்து மதிப்பே இல்லாத ஒரு விஷயம் தான் இங்க எம்எம்ஜில பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த நண்பருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். அக்பர் சொல்லும்போது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, எல்லாம் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேட் சொல்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க, அந்த மாதிரியே இருக்கு. ஆனா இது எதுவும் பிளான் பண்ண கிடையாது. எல்லாரும் அவங்களா சொல்றாங்க, அவங்களா எப்படி புரிஞ்சுட்டு அப்படின்றத அவங்களா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கா உள்ளுக்குள்ள அப்படி இவங்க சேல்ஸ் பண்றாங்கன்னா ஆள் வச்சுட்டு அங்கே சொல்றாங்கன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், யாரும் வாங்க வேண்டாம். இதை யூஸ் பண்ணி இதை இன்கம் பண்ணணும், இதுல ஏதாவது நமக்கும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்றவங்க மட்டும் வாங்க. அவங்க மட்டும் தான் இதை ஃபுல்லா படிச்சு இதுல இருக்க விஷயங்களை எடுத்துக்க முடியும். ரைட், லாஸ்ட் 10 seconds வேற யாருக்காவது கேட்கணும் சொல்லணும், அந்த மாதிரி என் பண்ணேன். இன்னைக்குள்ள கல்ச்சர் வந்து 142. எம்எம்ஜிஎன்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியும், உலகத்துல ஃபுல்லா எல்லா இடமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய சான்சஸ் இருக்கு. அது சாதாரணமா தான் இருக்கும், அது எம்எம்ஜிஎன்ஸ் கண்ணில் படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பெருசா பண்ணலாம் அப்படிங்கிறது. எஸ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ பால்கரன். ஸோ நம்ம இந்தியாவோட, நம்ம நேஷனுடைய சேல்ஸ் க்ளோசிங், சேல்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட சேல்ஸ் க்ளோசிங் பர்சன்டேஜ் வந்து 29% சொல்றாங்க. இந்த 29% நபர்களும் இந்த க்ளோசிங்ஸ் கேள்விகளை எப்படிலாம் சரியா கேட்க தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்றதுனால நடந்திருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். நம்மள மாதிரி சேல்ஸ் பண்றவங்க, நெட்வொர்க்கிங் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சு இதை அடுத்த லெவல் கொண்டு போகும்போது இந்த ரேஷியோலாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.